ஃபஸ்ட்டு ஷேப் ஜி, இதான் ஃபுல் ஷேப் ஜி இல்லையா? இந்த ஷேப் ஜியை 3 ஸ்கொயர்ஸ் ரைட் 5 ஸ்கொயர்ஸ் அப்பில் மூவ் பண்ணுறாங்க. புது ஷேப் கிடைக்குது, அதோட நேம் வந்து ஹெச். வாட் வில் பி த நியூ கோஆர்டினேட் பாயிண்ட் டு கியூபி? டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு இந்த கியூவோட நியூ கோஆர்டினேட்ஸை கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணலாம், இந்த ஒட்டுமொத்த ஷேப்பையும் 3 ஸ்கொயர்ஸ் ரைட் 5 ஸ்கொயர்ஸ் அப் மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு கார்னராக மூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? நிறைய கார்னர்ஸ் இருக்குது இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கார்னர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வெறும் கியூவோட நியூ கோஆர்டினேட் தான் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், வெறும் கியூவை மட்டும் மூவ் பண்ணுறேன். எத்தனை ஸ்டெப்ஸு? 3 ஸ்கொயர்ஸ் ரைட்டு. ஸோ 3 ஸ்கொயர்ஸ் ரைட்னா 1 2 3. 3 ஸ்கொயர்ஸ் ரைட் 5 ஸ்கொயர்ஸ் அப். 1 2 3 4 5. ஸோ இதுதான் கியூ டேஷு. இதோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 4 in the horizontal axis, 7 in the vertical axis. ஸோ 4,7 தான் கரெக்டான ஆன்சர். மறுபடியும் இந்த ஷேப் ஜி என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்கொயர்ஸ் ரைட் 2 ஸ்கொயர்ஸ் அப் மூவ் பண்ணுறாங்க. ஸோ 2 ஸ்கொயர்ஸ் ரைட் 2 ஸ்கொயர்ஸ் அப் மூவ் பண்ணுறாங்க. அப்புறம் 1 ஸ்கொயர் லெஃப்ட் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கிடைக்குது. இதுவும் ஒரு கியூ டேஷ் தான். இது செகண்ட் கொஸ்டினுக்கான கியூ டேஷ். இதோட கோஆர்டினேட் என்ன கிடைக்குது? 2 in the x axis, 4 in the y axis. ஸோ 2,4ன்னு ஆன்சர் கிடைக்குது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.